ராஜா அந்த சேர்ல ஏறி உட்காரும்போது ஒரு சின்ன மர சிராய் குத்தி அவருக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. இந்த கார்பெண்டரை தூக்கில் போடுங்கட்டார், தச்சரை தூக்கில் போடுங்க, இவனுக்கு மரண தண்டனைனார். இப்போ அந்த தச்சர் வந்து சொன்னார், ஐயா நான் பண்ணது தான் தப்பு, நீங்கள் மரண தண்டனை கொடுத்ததெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னை சாகடிங்க. எதுக்கு 5 வருஷம்னு கேட்டார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான இறகுகள்லாம் நான் சேகரிக்கிறேன், ஒரு 5 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் சிறகுகள் பண்ணிடுவேன், ரெக்கைகள் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த ரெக்கையை எடுத்துகிட்டு போய் உங்கள் குதிரைக்கு பூட்டினீங்கன்னா குதிரை பறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்தீங்கன்னா நீங்களும் பறக்கலாம். உலகத்திலேயே பறக்கக்கூடிய ராஜாவாக நீங்கள் வருவீங்க. அதுக்காக எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க. அவர் 5 வருஷம் கிராண்டட் அப்படின்ட்டார். இப்போ அந்த அமைச்சர் வந்து கேட்டார், 5 வருஷத்தில் உன்னால் குதிரையை பறக்க வைக்க முடியுமா, ஏன் கதை சொல்கிறேன்னார். அவன் சொன்னா, அந்த குதிரை பறக்காதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனால் 5 வருஷத்தில் என்ன வேணாலும் ஆகலாம். அந்த ராஜாவே மாறலாம், இல்லை அந்த ராஜா போரில் சாகலாம், நானே இயற்கையில் சாகலாம், ஆட்சி